11வது அகில இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் மாநாட்டில் நடந்த நிகழ்வுகள் குறித்த ஒரு விளக்கம். இந்திய தேசம் முழுவதிலிருந்து வந்த போதகர்கள் மற்றும் தலைவர்கள் கூடும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒன்று கூடலாக இருக்க வேண்டிய நிகழ்வு ஜூன் 10 முதல் பெங்களூர் கண்ணூரில் உள்ள எஃப்ஜேஜி சபையில் நடைபெற்ற 11வது மூவருட அகில இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட் மாநாட்டில் ஒரு துரதிருஷ்டவசமான திருப்பத்தை சந்தித்தது. ஐக்கியத்தை வளர்ப்பதற்கும் தலைமைத்துவ தேர்தல்களை நடத்துவதற்கும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த மாநாடு மோதல்களால் பெருமளவில் பாதிக்கப்பட்டு மாநாட்டு நடவடிக்கைகள் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதற்கு வழிவகுத்தது. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 72 போதகர்களின் பங்கேற்பையும் அவர்களை உள்ளே அனுமதிப்பதை எதிர்த்து போதகர் என் பீட்டரை சார்ந்த ஒரு பிரிவு எஃப்ஜிஏஜி நிர்வாக குழுவையும் வரவேற்பு குழுவினரையும் வெளிப்படையாக எதிர்கொண்ட போது இந்த இடையூறு தொடங்கியது. அழைப்பின்றி வந்த இந்த குழுவினருக்கு தங்குமிடம், உணவு மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்படவில்லை. அவர்கள் ஜூன் 10 இரவு ஏஜிஐயின் ஜெனரல் சூப்பரிண்டென்டென்ட் ரெவரண்ட் பால்சங்கே அவர்களை சந்திப்பதற்காக வலுக்கட்டாயமாக உள்ளே நுழைந்தனர். ரெவரண்ட் பால்சங்கே அவர்கள் இந்த பிரச்சனை எஸ்ஐஏஜி அமைப்பின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்றும் இது ஏஜிஐ மாநாட்டில் அல்ல எஸ்ஐஏஜி தலைமையால் தீர்க்கப்பட வேண்டும் என்றும் தெளிவுபடுத்தினார். எஸ்ஐஏஜியின் ஜெனரல் சூப்பரிண்டென்டென்ட் போதகர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களுக்கும் இந்த சூழ்நிலை குறித்து தொலைபேசி மூலம் தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் மறுநாள் திட்டமிடப்பட்ட தேர்தல்கள் நெருங்கியதால் பதற்றம் அதிகரித்தது. மேலும் குழப்பங்களை தடுக்கும் முயற்சியில் ரெவரண்ட் பால்சங்கே அவர்கள் பிரச்சனைக்குரிய போதகர்களை கிரீன் ரூமுக்குள் செல்லுமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் போதகர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து அந்த குழுவினரோடு கூட பேசுமாறு கேட்டுக்கொண்டார். ரெவரண்ட் டாக்டர் மோகன் அவர்களும் இந்த விஷயத்தில் மத்தியஸ்தம் செய்ய முயன்றார். இந்த பிரச்சனையானது 13 ஆண்டுகளுக்கு மேலாக தீர்க்கப்படாத உள் விவகாரங்களிலிருந்து உருவாகி உள்ளது. தென் மாவட்டத்தைச் சேர்ந்த 72 போதகர்கள் கொண்ட குழு மாநாட்டில் பங்கேற்க நீதிமன்ற உத்தரவு தங்களிடம் இருப்பதாக கூறினாலும் எந்த ஒரு தீர்வும் செய்யப்படவில்லை. எனவே மீண்டும் பதற்றம் வெடித்தது. போதகர் பீட்டர் மற்றும் அவரது பிரிவினர் கிரீன் ரூமுக்கு வெளியே 72 போதகர்களையும் அகற்ற கோரி வன்முறையாக போராடத் தொடங்கினர். எஃப்ஜிஏஜி ஊடக பணியாளர்களை தாக்க முயற்சி செய்தார்கள். கிரீன் ரூமுக்குள் 72 போதகர்களும் கோஷமிடத் தொடங்கினர். இது நடந்து கொண்டிருந்த கூட்டத்தை மேலும் சீர்குலைத்தது. கிரீன் ரூமில் இருந்த குழுவைச் சேர்ந்த ஒரு போதகர் மற்றும் சில மருத்துவ தேவைகள் உள்ளவர்கள் உட்பட தங்களை அறையில் பூட்டி வைத்திருப்பதாக கூறி உள்ளூர் போலீஸ் அதிகாரிகளுக்கு தொலைபேசி வாயிலாக ஒரு அவசர அழைப்பு விடுவித்தனர். காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்தனர். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் கிரீன் ரூமுக்குள் இருந்த போதகர் குழுவினர் கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தியவாறு மேடையை நோக்கி முன்னேறி மேடையை வலுக்கட்டாயமாக முற்றுகையிட்டனர். நீதிமன்ற உத்தரவு தங்களிடம் இருப்பதால் தேர்தலில் வாக்களிக்கும் உரிமையை கோரி அந்த குழுவினர் முன்னேறினர். இத்தகைய சூழ்நிலையில் மாநாட்டை தொடர முடியாது என்று காவல்துறை ஏஜிஐ கூட்ட அமைப்பாளர்களுக்கு தெரிவித்தது. அதே நேரத்தில் பிரதிநிதிகள் மேடையை நோக்கி விரைந்து நிர்வாக குழுவினரை எதிர்கொண்டதால் முதல் சில வரிசைகளில் இருந்த போதகர்களால் குழப்பம் ஏற்பட்டது. தரக்குறைவான வார்த்தைகள் பேசப்பட்டது. சூழல் மிக மோசமாக மாறியது.
நிலைமை மோசமடைந்த போதிலும் போதகர் ஆபிரகாம் தாமஸ் அவர்களோ அல்லது போதகர் வி.டி. ஆபிரகாம் அவர்களோ அல்லது போதகர் என் பீட்டர் அவர்களோ எவரும் இந்த நிலைமையை சமாதானப்படுத்தவோ அல்லது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் பாஸ்டர் தெரசா அவர்கள் மேடைக்கு வந்து சமாதானத்திற்காக ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். பின் வரிசைகளில் இருந்த பிரதிநிதிகள் அவருடன் ஜெபத்தில் இணைந்தபோது கூட முன் வரிசையில் இருந்த கட்டுக்கடங்காத போதகர்களின் கூட்டம் அவரை கேலி செய்து கீழே இறங்குமாறு கூறியதால் அங்கு அமைதியின்மை தீவிரமடைந்தது. This is not an AGI problem. I don't need to be involved in something that has to be taken care by the region. இறுதியாக இந்த கூச்சல் மற்றும் அமைதியின்மை காரணமாக பிரச்சனை தீர்க்கப்படும் வரை மாநாடு கலைக்கப்படுவதாக போதகர் ஆபிரகாம் தாமஸ் கூறினார். There is a police order to dissolve the meeting because of the commotion that has been created. Until it is solved, they don't want to allow the conference to continue. They are asking to dissolve the conference. இதை தொடர்ந்து ரெவரண்ட் டாக்டர் மோகன் அவர்கள் மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக ஒத்திவைத்தார். There is a provision also in the constitution. If you are not able to proceed with the conference, we have to adjourn this one now, and after that All India General Presbytery will get together and decide further procedure. மாநாடு ஒத்திவைக்கப்பட்டதை தொடர்ந்து 2500 பிரதிநிதிகளுக்காக தயாரிக்கப்பட்டிருந்த இரவு உணவு அருகிலுள்ள ஆதரவற்றோர் இல்லங்களுக்கு திருப்பி அனுப்பிவிடப்பட்டது. இருப்பினும் வெளியே செல்கின்ற அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. ஹோட்டல்களில் தங்கியிருந்த பிரதிநிதிகள் திட்டமிட்டபடி அடுத்த நாள் ஜூன் 12ஆம் தேதி புறப்படும் வரை காலை உணவுடன் தங்கள் தங்குமிடத்தை தொடர்ந்தனர். சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் SIAG-ஐ சார்ந்த எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ், பிரஸ்பைட்டர்ஸ் அண்ட் பாஸ்டர்ஸ் கூறுவது என்னவென்றால், ஒரு மகத்தான மற்றும் ஆவிக்குரிய எழுச்சியூட்டும் தேசிய நிகழ்வாக இருக்க வேண்டிய இந்த நிகழ்வு வருந்தத்தக்க வகையில் பிரிவினை மற்றும் ஒழுங்கினத்தால் நிறுத்தப்பட்டது. SIAG-யில் உள்ள காலம் காலமாக தீர்க்கப்படாத பிரச்சனைகளும் அதன் விளைவாக ஏற்பட்ட மோதலும் இந்திய AG-யின் நோக்கத்தை பாதுகாப்பதற்கும் ஐக்கியத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஒரு கட்டமைக்கப்பட்ட தலையீடு மற்றும் நல்லிணக்கத்திற்கான அவசர தேவையை நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. முடிவாக இந்த மாநாடு கலைக்கப்பட்டதற்கு AGI-யோ அல்லது அதன் எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியோ காரணம் அல்ல.